நவம்பர் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் நிறைய சின்ன படங்கள் வந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் வீக்கில் நம்ம எல்லா படத்தையும் மோஸ்ட்லி கவுண்டரில் வச்சிட்டோம். ஆனால் இந்த வாரம் அப்படி பண்ண பொறுத்தல, ஏன்னா லாஸ்ட் வாரத்தில் ஓரளவுக்கு எதிர்பார்ப்போட வந்த படங்களே வேற லெவலில் வந்து சொதப்பலாக இருக்குது. ஸோ எல்லாம் கவுண்டரில் பார்ப்போம். அதனால இந்த வாரம் ரிலீஸ் ஆன சின்ன படங்களாக இருக்க ஒரு 4-5 படங்களை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 2 படத்தை மட்டும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களை எடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி லாஸ்ட் கவுண்டரில் 18 படங்கள் பார்த்துருப்போம். அதுல இருந்து நிறைய படங்களை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வாரம் நம்ம கவுண்டரில் 12 படங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதா வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டரில் போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். எமக்கு தொழில் ரொமான்ஸ் நம்ம அசோக் செல்வன் நடிச்சு ஆக்சுவலி அசோக் செல்வன் படம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம். ஆனாலும் ஒரு இக்கு வச்ச பொண்ணு ஒன்று கண்டென்ட்லேயே ஒரு மாதிரி சொதப்பிட்டாரு, அந்த மாதிரி இது இருக்காதுன்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சு போச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல தேட்டரிகளே கொடுத்துருந்தாங்க சொல்லலாம் லாஸ்ட் வீக். ஆனால் இந்த வாரத்தில் வாஷ் அவுட் வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வந்து தேட்டருக்கு மக்கள் போன வாரத்தில் வந்து பெருசாக போலந்தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனில் ஓரளவுக்கு 3 படங்கள் வந்திருந்தாலும் மக்கள் தேட்டருக்கு போகிறதுல வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த படத்துலன்றது தான் எனக்கு தோணுது. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் பனிங்கிறது ஒரு மலையாளத்தில் ஜெயிச்ச படம். ஸோ அதை இங்கே டப்பிங் பண்ணியிருந்தாங்க. தேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருந்தா. ஆனால் ஃபில்லிங்கிறது ஓரளவுக்கு பார்க்க முடியுது அங்கங்க. ஆனால் இந்த வாரத்தில் எந்த ஒரு தேட்டர்களும் தரல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களா, அவங்க வந்து ரொம்பவே மொக்க கையா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்தில் தேட்டர் தர மாட்டாங்க. ஏன்னா தேட்டருக்கு எல்லாம் கூட்டமே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று பேசி வந்து இந்த தேட்டர் ஓனருக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்குமான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். பட் இந்த பனிங்கிறது ஒரு நல்ல படம். ரிவ்யூன்றதும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மலையாளத்தில் வரும்போதே நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. தமிழில் டப்பிங்கில் வரும்போதும் நல்ல ரிவ்யூ தான். பார்த்தவங்களும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் என்ன பண்றது, தமிழ்நாட்டோட சோதனைன்ற மாதிரி இங்கே தேட்டரில் ஓடணும்னா சில விஷயங்கள்லாம் ஐப் ஆகிருக்கணும். அதெல்லாம் பணியில் இல்லைன்றதுனால இந்த படம் வாஷ் அவுட் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம நல்ல படம் கவுண்டரில் வைக்கிறோம். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போற படம் ஜீப்ரா படமும் போன வாரம் தான் வந்தது. ஆக்சுவலி தேட்டருங்கிறதும் ஒரு 5-10 தேட்டர் அந்த ரேஞ்சு தான் போயிட்டு தேட்டரை கரெக்டாக சொல்ல முடியலங்க. ஏன்னா இவங்க இப்போ நம்ம வேலைக்கிழமை பேசும்போது ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு மாதிரி தராங்க, ஈவினிங்கே ஒரு மாதிரி தராங்க, வீக்கெண்டில் ஒரு மாதிரி தராங்க, அப்புறம் வீக் டேஸில் ஒரு மாதிரி தராங்க. ஸோ உங்களால் நான் பர்டிகுலராக சொல்ல முடியாமல் போகுது எல்லாத்துக்கும் தேட்டர்கள். எனிவே இந்த ஜீப்ராங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ்லையும் வந்து இது ஒரு பைலிங் படம் மாதிரி கூட சொல்லிக்கலாம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வாங்கியிருக்குன்னு சொல்லணும் ரிவ்யூ ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் தேட்டரில் போய் தான் அதிகமாக பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இனிமேல் பார்த்த வரைக்கும் இந்த படத்துக்கும் பெஸ்ட் ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஐப்ஸ் இருக்கு தேட்டரில் ஒரு படம் ஓடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் இல்லைன்றதுனால ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது கூட இன்ஃப்ளூன்ஸில் தாங்க வந்திருக்கும். மேபி ஸ்க்ரீன்ஸ் வந்து ஏறுதா இல்லையான்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கவுண்ட் பண்ணும்போது பார்த்தா பார்ப்போம். இனிவே இந்த ஜீப்ரா படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு படமாக நம்மளை ஏமாத்தாத ஒரு படமாக இந்த ஜீப்ரா அமைஞ்சிருக்குன்றதால தான் நம்ம இந்த ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் நிறங்கள் 3 நம்ம கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணி அதர்வா, சரத்குமார், ரகுமான் சொல்லிட்டு ஒரு சம ஸ்டார் காஸ்டிங்ல இந்த படம் நிறைய சினிமா ரசிகர்களுக்கு பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருந்தது. அதே மாதிரி கார்த்திக் நரேன் அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி படம் கான்செப்ட்லாம் நல்லாவே பிடிச்சிட்டாரு. ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த விஷயம் இந்த நிறங்கள் 3லயும் மிஸ் ஆகுது. பட் சின்ன சாட்டிஸ்ஃபைட் கண்டிப்பாக தரதான் செய்யறாரு. ஆனால் மக்கள் தேட்டரிகளுக்கு வரதுக்கு இப்போ என்னவோ டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் சரத்குமார், அதர்வா இந்த மாதிரிலாம் இருந்தா கூட போங்கடா நாங்கள் தேட்டருக்கு வர மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வீட்டிலேயே இருக்காங்களோ என்னவோ. இன்னொரு விஷயம், இந்த படத்துக்குலாம் தேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 தேட்டருக்கு மேலே உங்களுக்கு வந்திருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ஸ்ன்றதை இங்கே நம்ம பெருசாக சொல்ல முடியாது. எனிவே இந்த ஒரு தேட்டரில் கூட மக்கள் வந்து அந்த அளவுக்கு போகலாம் தான் சொல்லும் வீக்கெண்டில் கூட. ஸோ இந்த படமும் வாஷ் அவுட் ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அந்த சினி போலீஸ்னு ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் கொடுத்துருக்காங்க. மேபி நாளைக்கு அதாவது தேட்டர் 1-2 ஏறுதான் பார்க்கலாம். ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் மிக்ஸ்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டார் காஸ்ட் இருக்கு. தேட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு 2வது வாரத்தில். இந்த வாரம் ஏதோ பெரிய படம் வரல. அதனால லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 25-30 தேட்டரில் ஓடுனது. இந்த வாரம் ஒரு 5-10 தேட்டரில் ஓடும். சிங்கிள் ஸ்க்ரீன் இல்லை 2 ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் பார்த்தேன். பட் சொதப்பலாம் முடிஞ்சிருக்கு. இனிமேல் பார்ப்போம். நாளைக்கு தான் தேட்டரை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னொன்று புயல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டுன்றதுனால என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் தேட்டருக்கு இல்லைன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இங்கே தேட்டர் ரெஸ்பான்ஸ்ன்றதை தாண்டி நம்ம ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் கிளியரன்ஸாக தெரியுதுன்றதுனால தான் இந்த ஒரு கவுண்ட் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட அடுத்ததாக இதே 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜாலியோ ஜிம்கானா. ஸ்லிப் போன வாரத்தில் வந்து உங்களுக்கு எமக்கு தொழில் ரொமான்ஸ், நிறங்கள் 3, ஜாலியோ ஜிம்கானா இது 3மே ஒரு பெரிய படம் சொல்லலாம். ஆனால் இந்த ஜாலியோ ஜிம்கானாக்கு தேட்டரிக்கல் கம்மியாக இருந்தது. அப்படியே எமக்கு தொழில் ரொமான்ஸ், நிறங்கள் 3 தாண்டி இந்த ஜாலியோ ஜிம்கானாக்கான தேட்டரிக்கல்ன்றது ரொம்பவே பெருசாக வந்து சொல்லணும். நான் வீக்கெண்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு தேட்டரிக்கல்ல கூட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மக்கள் வராமல் நிறைய தேட்டரில் ஷோவை கட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னாலும் நான் சொன்ன இந்த 3 படங்களுக்கு மத்தியில் இந்த படம் தான் ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் எடுத்ததை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ எமக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து டோட்டலாக சொதப்பிடுச்சுன்னு சொல்லணும். ஆக்சுவலி ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயின்ட் ஆக நிறைய. ஆனால் நிறங்கள் 3 வந்து என்னையா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணிருக்கலாம் போல, என்னையா ஒரு மாதிரியா
இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்து என்னையா கிரிஞ்சியா பண்ணி வச்சிருக்கீங்க, சரி ஊடி ஏதோ டைம் பாஸ் ஆச்சு, ஏதோ காமெடியா பண்ணிங்களா போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான இந்த ஜானர்ல ஏற்ற அந்த ஒரு விஷயத்துல ஜாலியா ஜிம்கான கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். நம்ம சத்ய சிதம்பரம் வந்து காமெடியா இந்த படத்தை கொடுத்து வந்து அவர் என்ன எடுத்துக்கிட்டாரோ அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா என்ன ஒன்று, பிரபுதேவாவை பார்க்கறதுக்கும் இன்னைக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரதா இல்லைங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கும் தியேட்டரிக்கல் ஸ்கிரீன்றது வந்து ஒரு வாஷ் அவுட் ரேஞ்சில் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு ரேஞ்சில் கொடுப்பாங்க இதில், நாளைக்கு வர ஃப்ளட் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறனால இந்த வீக்கெண்ட் எப்படி அமையுமோ, தியேட்டரிக்கல் கொடுக்கணுமா இல்லை லீவ் விட்டு சும்மா இருக்கலாமான்ற மாதிரி நிறைய யோசிப்பாங்க தியேட்டரிக்கல்காரங்க. ஸோ நம்ம இந்த வாரம் தியேட்டரிக்கலை பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. அதனால ரிவ்யூன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரியலி பிரபுதேவா பார்த்தீங்கன்னா தேடி தேடி படம் நடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், தேவியிலிருந்தே அவரோட அந்த லென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா மைடியர் பூதம் ஆகட்டும், அப்புறம் இப்போ ஒரு சூப்பர்மேனுக்கு அதை மாதிரி ஒன்று பண்ண போறாரு. இங்கே பெனமா நடிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி கேரக்டரேஷன்ல வந்து ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கணும்னு பிரபுதேவா முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அது எதுவுமே அவருக்கு பெருசா கை கொடுக்க மாட்டேங்கிறது தான் வருத்தமா இருக்கு. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 85 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலி 85 நாளும் கண்டினியூவா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு 20-25 நாளா வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தான் போட்டு ஓட்டுறாங்க. அதுவும் ஏஜிஎஸ் ஃபிலிவாக்ல தான் ஓட்டுறாங்கனாலும் இங்க அவ்வளவு பெருசா பிக்கிங் ஆக மாட்டேங்குதுன்றது சொல்லியிருக்கேன். பட் ஏதோ சின்னதா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. எனிவே ஷோ ஓட்டுறாங்களா இல்லையா நம்ம டெய்லி போய் தியேட்டர்ல பார்க்க முடியாது. ஆனா இதுக்கு ஷோ ஒதுக்கி இருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். எனிவே நம்ம தளபதி விஜய்க்கு வந்து லாஸ்டா முடிய பொருள் ஒரு 2வது படமா இந்த படம் இருந்தது. இந்த படத்தோட விமர்சனம் 1008 கருத்து வச்சிருந்தாங்க. அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் மேல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்து அவ்வளவு பெருசா பூம் ஆகல. இந்த மாதிரிலாம் எவ்வளவு விஷயம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப பிளஸ்ஸா எதிர்பார்த்து சில நெகட்டிவ்ஸ் வந்தாலும் ரன்னிங் டேன்றது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏஜிஎஸ்ல இவங்க ரன் கொடுக்கறத பார்த்தாக்கா கண்டிப்பா 100 நாள் போஸ்டர் ஓட்டா விட மாட்டாங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம கூட 5வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் வெனம் தி லாஸ்ட் டான்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி 35 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இப்போவும் தியேட்டரிக்கல 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஹாலிவுட் படம்னா ஹாலிவுட் படம் தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த படம் வந்து படம் நல்லா இருக்குன்றது. அதனால தியேட்டரிக்கல் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்த கிளாடியேட்டர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வெர்ஷனை தூக்கிட்டாங்க. பட் இந்த தி லாஸ்ட் டான்ஸ்ன்றது அந்த வெனம் சீரீஸ்லேயே இங்கே மக்களை வந்து ரொம்பவே கவர்ந்து ஒரு 2 ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன்றது 4 ஸ்க்ரீன்றது ஒரு சில வாரங்களா அப்படியே தியேட்டரை தக்க வச்சிருக்குன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நம்ம கூட இதே 5வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் மாயன். மாயன்றது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இது ஒரு தமிழ் படம் நினைக்கிறேன். நீங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் அவ்வளோ சூப்பரா வந்து ட்ரைலரை வந்து விஎஃப்எக்ஸ் டிசைன்லாம் செமையா பண்ணிருக்காங்க. பட் கான்செப்ட் தான் என்ன மாதிரி இருக்கும் தெரியல. ஆக்சுவலி இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பிரமிப்பு வருது. ஆனா தியேட்டரிக்கல் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 4-5 தியேட்டரிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த ட்ரைலர் நீங்க பாருங்களேன். ஆக்சுவலி படம் பார்க்குறீங்களோ இல்லையா அது உங்களோட ஒரு விஷயம். ஏன்னா உங்க காசு உங்க டைம், நான் போய் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த ட்ரைலர் பாருங்க, கண்டிப்பா வந்து இது ஒரு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. ஸோ நான் அதுக்கோசமே இந்த அளவுக்கு வந்து டாப்ல கொடுத்துருக்கேன். தியேட்டரிக்கல் அந்த அளவுக்கு தரலனா கூட மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் வந்து நம்ம யாத்தி சைன்ட் ஒரு படம் பார்த்துருக்கோம். இந்த பாண்டிய மன்னர்களோட அந்த ஒரு கதையில வந்து கொஞ்சம் ஹிட் ஆச்சு. அது கான்செப்டா நல்லா இருக்கும். விஎஃப்எஸ் அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் அவ்வளோ பெருசா இல்லைனா கூட பட் இங்க பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ கான்செப்ட் இங்கே ரொம்ப முக்கியம். பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி வருதுன்ட்டு. நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேண்டசி கொஞ்சம் விஎஃப்எஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒரு படம் வருது அப்படின்னும் போது அது சின்ன படமாக இருந்தாலும் என்ன இருக்குன்னு பார்க்க போவேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக பாம்பாட்டம் சொல்லிட்டு நம்ம ஜீவன் நடிச்செல்லாம் போய் பார்த்தேன். அதெல்லாம் வந்து வேற மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அங்கங்கே ரூட்டை மாறி போகாமல் இந்த படம் என்ன சொல்ல வருதோ அதை கரெக்டாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாயன்றது ஓரளவுக்கு மக்களால் நல்லா ஈர்க்கப்படும் தோணுது. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் கங்குவா. கங்குவா படம் ரிலீஸ் ஆகி இது 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். படம் ரிலீஸ் ஆன வீக்கெண்ட்லேயே சோழியை முடிச்சு விட்டாங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 1008 பிரச்சனைகள் அந்த வீக்கெண்ட்லேயே ஒரு வழியா லாஸ்ட் வீக்ல வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய சொதப்பி இதப்பி தேட்டரிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. பட் தேட்டரிக்கல் கம்மியாக இருந்தாலுமே அந்த வீக்கெண்ட்லாம் இந்த படம் மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலி கங்குவான்றது வந்து அதை கசக்கி போட்டாங்க தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த வாரமும் இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் குறைப்புன்றது நடந்திருக்கு. அடுத்த வாரம்லாம் தேருமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் தேட்டரிக்கல் வந்துட்டு தான் சொல்லி ஆகணும். இந்த படம் இன்னமும் நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் இதில் இருந்துட்டு தான் இருக்காங்க. படம் நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி படம் நல்லா இருக்கு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. படத்துக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க, படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு கதையோட நரேஷன் கரெக்டா இல்லாம அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு தகுதியே இருக்காது. ஸோ அதனால ரிவ்யூ கொடுக்குறவங்களும் கொஞ்சம் மனசாட்சியோட கொடுங்க. இந்த படம்ன்றது வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாக்கா அவங்கள பிடிக்கல தான். ஏன்னா இது பல பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்குனாக்கா அந்த படம் பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்க உணர்வுக்கு நம்ம மரியாதை தரோம். இன்னொரு விஷயம் ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீக்கே கங்குவாக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த வாரம் ஒன்று சொல்கிறேன். அதாவது இந்த படத்தில் அவங்க போட்ட உழைப்பு செலவெல்லாம் ரொம்ப பெருசு, அதை வேல்யூ பண்ணுன்ற மாதிரிலாம் யாராவது சொன்னீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பிரியாணி பண்டாடு வைக்கலாம், நிறைய முந்திரி பருப்பு அது இது நிறைய பிரியாணி ரைஸ் சிக்கன்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக மட்டன் காஸ்ட்லியாக இந்த மாதிரிலாம் வாங்கி ரொம்ப பெருசாக கஷ்டப்பட்டு நெருப்பில் வெந்து அதை பண்ணி இதை பண்ணி செய்கிறாங்க. ஆனால் பிரியாணி தீஞ்சு போச்சு, வெயிலில் தான் தீஞ்சிருக்கு, ஒரு புகை ஸ்மெல் வருது. ஆனால் சாப்பிட்றவங்களாம் வந்து அவன் உழைப்பை பார்த்து இவன் சாப்பிடுவானா இல்லை டேஸ்ட்டை பார்த்து அவன் சாப்பிடுவானா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம்ன்றதை வந்து நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். இந்த ஹிட் ஆர் ஃப்ளாப்ன்றது வந்து மக்கள் அதை அப்சர்வ் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லுவேன், அந்தந்த டைமில் எந்த மக்களும் மோஸ்ட் ஆஃபாக தப்பு பண்ணுறது கிடையாதுங்க. இங்கே குணா அந்த டைமில் ஃப்ளாப் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 1001 ஃப்ளாப் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மக்கள் தப்பு இல்லை. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு வந்துட்டோம். எக்ஸ்பெக்டேஷன் போது இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல்ன்றது இப்போதைக்கு எந்த படமும்
பெருசாக பர்ஃபார்மன்ஸில் இல்லை. ஸோ அதனால் நிறைய தேட்டர்கள் கிடச்சிருக்கு. ஆனால் சொல்ல போனால் ஒரு 3ஆம் தர தேட்டரிக்கல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு கவுண்டரில் வச்சிருக்கோம். அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அந்த காமெடிங்கிறத தாண்டி அவர் எல்லாமே பண்ணுவாங்கிறத வந்து இந்த ரன் பேபி ரன்லையும் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி இன்னும் வேற ஒரு ஷேட்ல வந்து இங்கே சொர்க்கவாசல் இருக்காரு. ஸோ படத்தில் செல்வராகவன், நட்டி இந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. கான்செப்ட் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லராக ஒரு மாதிரி டார்க்காக ஆடியன்ஸை கவர் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எனிவே நம்ம ட்ரைலரை வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனாக கொடுக்க முடியும். படம் பார்த்துட்டு பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. இன்னொன்று இந்த புயல் சின்னம் இதெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ மழைன்றது வருது வரலங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் வீக்கெண்டுன்றது ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா இவங்க சொல்ற அந்த மழை டைம் புயல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுக்குள்ள தான் அமையுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா இந்த படம் ரொம்ப படி வாங்கும். ஆல்ரெடியே தேட்டருக்கு போக மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. கங்குவா வந்து வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தீபாவளி டைம்ல வந்த படத்துக்கு அப்புறம் கங்குவாவுக்கு கூட்டம் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் வந்து போங்கடா நாங்கள் தேட்டருக்கே போல இருக்கிறதுலாம் வாங்கிட்டு ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்றதான் தெரியுது. நெக்ஸ்ட் வீக்ல வந்த படங்கள் அத்தனையும் வந்து அப்படியே தேட்டரிக்கல்ல கூட்டம் இல்லாத பார்க்கும்பொழுது சரி பார்ப்போம் இந்த சொர்க்கவாசலுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஆகுதுன்றதா நெக்ஸ்ட் வீக்ல. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் லாஸ்ட் வீக்ல கம்பேர் பண்ணும்போது நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ் ஆக்சுவலி செகண்டரி மெயின் ஸ்கிரீன்ஸ் எடுத்திருந்தாலும் தேட்டரிக்கல் கவுண்ட்ல உங்களுக்கு கங்குவாவோட மைல்டா கம்மியா இருக்குன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த படம் கங்குவாவோட 3 வாரம் பிஃபோர் அதை தாண்டி இந்த படம் பண்ண அந்த ரிவ்யூ ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் தேட்டர் புல்லிங், இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த படம் உச்சக்கட்டங்க. ஸோ அந்த உச்சக்கட்டத்தை இழக்காம ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் தமிழ் வெர்ஷன்ல இந்த படம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதிகம் கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியுது. ஸோ இப்போ கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கவாசலுக்கும் லக்கி பாஸ்கருக்குமே கம்பேர் பண்ணும்போது சொர்க்கவாசல் புதுசா வருதுன்னா கூட உங்களுக்கு லக்கி பாஸ்கரோட கிட்டத்தட்ட வந்து இது 5வது வாரம் இந்த ஒரு தேட்டரிக்கல வந்து அதால பெருசா தூக்கி போட முடியல. ஸோ அந்த அளவுக்கு லக்கி பாஸ்கர் வந்து இங்க தமிழ்நாட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. படம் இன்னும் ஓடிடியில் வரல, இந்த வாரம் தான் வருதுன்னு இருக்காங்க. ஸோ லக்கி பாஸ்கர்ன்றத தாண்டி நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் லக்கி துல்கர்ன்ட்டு அது வந்து ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்க நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் அமரன். அமரன் படம் ரிலீஸ் ஆகியும் 4 வாரம் முடிச்சு இது 5வது வாரம். படமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 நாளைக்குள்ளேயே 300 கோடிக்கெல்லாம் தாண்டி 350 கோடி வசூல நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் அபிஷியலாவே. இந்த வீக்கெண்டுன்றதும் இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் மைல்டா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு தேட்டரில் ஓடுற படங்களே அதிகமா மக்கள் போற படம் கேட்டீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட அதுக்கு அமரன் தான் இருந்தது. அமரன் வந்து கண்டிப்பா நம்ம நிறைய விஷயத்துல கொண்டாட வேண்டிய படமா இருந்ததை தாண்டி இந்த படத்துல இன்னொரு கொண்டாட வேண்டிய விஷயமா ஆச்சுன்னா தேட்டருக்கு நிறைய ஆடியன்ஸை கூட்டிட்டு வந்த படமா. இப்ப கங்குவால நிறைய பேர் ரியலாவே நான் சூர்யாவை வந்து தாக்கணும்லாம் இங்க பேசல, ஃபேக்ட் பேச வேண்டியிருக்கு. கங்குவா வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து தேட்டர்ல போறதுக்கு அடப்போட மொக்கையா படம் இருக்கிறான் இது வேற தேட்டருக்கு போறாங்களான்ற மாதிரி ஒரு மனசட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அமரன்லாம் உங்களுக்கு தேட்டர்ல ஓடும்போது படம் நல்லா இருக்கும் தேட்டருக்கு போகலாம். ஆக்சுவலி மக்கள் அந்த 200 300 கொடுக்கறதுக்கு ஒரு வர்த்தான ஒரு படமா இல்ல ஒரு டாக் ஆஃப் த பிக்கெஸ்டா ஒரு படமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அமரன் கொடுத்தது தேட்டரிகளுக்கு. இந்த படம் அந்த படத்தை மட்டும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக்கிக்காம நிறைய படங்களுக்கு வந்து என்னவோ சொல்லுவாங்களே இதுக்கு பாயறது வந்து கொஞ்சம் அதுக்கும் பாஞ்சுதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த அமரன் படத்தோட ஓட்டம் இருந்தது. அதனாலேயே இந்த அமரன் மேலே இன்னொரு லைக் கூடுதலாக வருது எனக்கு. அமரன் அப்படிங்கிற டைட்டிலை பற்றி நம்ம முதல் வாரத்திலேயே பேசியிருப்போம். நம்ம கார்த்திக் நடிச்ச ஒரு படம், அது பொங்கலுக்கு வந்தது. அந்த பொங்கலுக்கு அந்த படம் வந்து சரியா போல. ஆக்சுவலி 100 நாளைக்கு படம் ஓட்டியிருப்பாங்க. அந்த படம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பெருசு, ஸோ அதுக்கேற்ற வருமானம் வரலன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த அமரன் படத்துக்கான அந்த பேருன்றது அந்த இந்திரன் அந்த மாதிரி அந்த கார்த்திகோட லுக் அமரன் 2 வரப்போது அந்த அமரன்றது என்னைக்குமே அமரனா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அமரன்றது ரியலி அமரனாவே இருக்கும்ன்றது அந்த தேட்டரில் ஆடியன்ஸ் புல்லிங் ஆகட்டும், படத்தோட விமர்சனம் ஆகட்டும், அப்புறம் நெகட்டிவ்ஸ் ஆகட்டும், இன்னொன்று தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸா சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்க இந்த படம்ன்றதுலாம் வந்து இந்த படம் வந்து அமரனா தாங்க இருக்க போகுது கடைசி வரைக்கும். இந்த அமரன்ற டைட்டிலுக்குள்ள எவ்வளோ பெரிய பவர். நான் நிறைய படங்களோட டைட்டிலோட பவரை பார்ப்பேன். ஸோ இந்த பவர்ன்றது கொஞ்சம் பெரிய பவராகவே தெரியுது.